ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமியில் 5th லெசன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் தொகுப்புகள், கிளஸ்டர்ஸ்னால் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்னா, ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இன் தமிழ்நாடு அதை படிக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட பாலிசி, அதோட மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ், இம்பேக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் என்னென்ன, டு நோ த ரோல் ஆஃப் என்டர்பிரினர், அவரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பொதுவாகவே வந்து எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி விச் இஸ் என்கேஜ்ட் இன் த கன்வர்சேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் இன்டு ரெடிலி யூசபிள் மெட்டீரியல் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு ரா மெட்டீரியலை இப்போ ரெடிவேலி யூஸபிள் இதுவாக பண்ணுறது தான் அது பேர் தான் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, த ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் மாடர்ன் டெக்னிக்யூ டு produce goods that is required by both consumers and other produced as a large scale. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன்னா அதே தான், ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கூட்ஸை ஒரு கன்சியூமருக்கு ரிக்வயர் இருக்குல்ல, அதை ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் வந்து மாடர்ன் டெக்னிக் யூஸ் பண்ணி லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்கிறாங்க. இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இதை பற்றிலாம் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகே, அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கூட்ஸு, அதுக்கு இப்போ ஒரு அப்படி இல்லை, ஒரு கன்சியூமர், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர், இவங்க வந்து இது பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறதுக்கு மாடர்ன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஹையஸ்ட் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்கிறாங்க. To understand the importance of industries, we need to understand why the share of agriculture in the economic income and employment decrease with development. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இண்டஸ்ட்ரினா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அக்ரிகல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட இன்கமோடைய அந்த எக்கனாமி வந்து கம்மி, அது எம்ப்ளாய்மெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அது எப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து the demand for food remain constant with regard to the income. அதாவது எப்படி சொன்னால், உணவு தேவையும் நம்மளுக்கு இருக்குது, பணத்தோட தேவையும் அது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்கனாமியில் வந்து க்ரோ ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ வாங்குறவங்க இப்போ உங்ககிட்ட எனக்கு 10,000 சம்பளம் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுது. 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குவோம். ஆனால் அது நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு நான் வர செலவுன்றது இப்போ ஒரு 2,000 ஆச்சா அப்போது அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5,000 தான் ஆகுமே தவிர அதை விட அதிகமாகாது. ஓகே, லாங் டைம் இன் ஹிஸ்ட்ரி வேன் ஆர்டிசன் செட்டில் இன் ஒரு ஏரியாவில் செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட்லூம் வீவிங் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை சுற்றி பார்த்துட்டு அடுத்தது வேறு எதனா பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ பெரிய கம்பெனி இருக்குன்னா அதை சுற்றி வந்து அதுக்கு தேவையான இன்புட் அண்ட் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன கம்பெனி இது பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டே ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு பட்டுப்புழு வளர்க்குறாங்கன்னா அதை சுற்றி இதெல்லாம் இது பண்ணி அவங்க வந்து இது பண்ணுறதுக்காக பட்டுப்புழுன்ற வளர்த்து அந்த கூண்டு வரிசை இது பண்ணுறதுக்காக அவங்க வந்து அது மாதிரி பண்ணுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் தமிழ்நாடு. ப்ரீ காலனியல் பீரியடில் வந்து டெக்ஸ்டைல், ஷிப் பில்டிங், அயர்ன் அண்ட் ஸ்டீல் மேக்கிங் ஒரு பாட்டிலாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஈஸ்டில் ட்ரேட் பண்ணாங்க. டிக்ளைன், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்லூம் வீவிங் இண்டஸ்ட்ரி வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு. இங்கிலாந்துலேருந்து மிஷின் மேட் ப்ராடக்ட்லாம் எடுத்துன்னு சீப்பான விலைக்கு இங்கே விற்றாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்த கொலனியல் பீரியட். Industrialization in colonial period. Now the two factors வந்து that contribute to the process: introduction of cotton cultivation in western and southern in Tamil Nadu by the colonial government. இவங்களால வந்து பார்த்தோன்னா கான்ட்ரிபியூஷனாக இருந்தது. எதுக்குன்னா காட்டன் கல்டிவேஷன் வந்து வெஸ்ட் அண்ட் சவுத்தில் வந்து நடந்துச்சு. செகண்ட் வந்து போர்ட்ஸ், இந்த போர்ட்ஸ் மூலிமா வந்து ட்ரேடை வந்து டெவலப் பண்ணாங்க. சென்னை அண்ட் தூத்துக்குடிக்கு மேட்ச் ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா எமர்ஜ் ஆச்சு சிவகாசி ரீஜனில். லேட்டர் பிகேம் மேஜர் சென்டர் ஃபார் ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன் அண்ட் பிரிண்டிங்க்கு. ஃபஸ்ட்டு வந்தது மேட்ச் பாக்ஸ் தான் வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிலையும் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சு. லெதரில் வந்து பார்த்தோன்னா திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சு. வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து டிமாண்ட் அண்ட் ஸ்டார்டட் டெக்ஸ்டைல் மிஷினரி இண்டஸ்ட்ரியாக டெவலப் ஆச்சு.
a small workshop for repair and production of machinery components. Another major development in the western region is the introduction of electricity from hydroelectric power. வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆச்சு வெஸ்டர்ன் ரீஜனில். அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து வெல்லேருந்து வாட்டரை வந்து ட்ரான் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சரும் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது லீட் டு த எமர்ஜ் ஆஃப் ஒர்க் ஷாப் ஃபார் சர்விங் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ engines and also for addressing demand for the spare parts. Okay, foundries began to set up and industrial manufacturing began to be produced. அடுத்தது வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு இயர்லி. ஓகே, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டு இயர்லி. சூன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம லார்ஜர் என்டர்பிரைசஸ் வந்து செட் பண்ணோம். போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டாக இது பண்ணோம். இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி இன் சென்னை டு மேக் கோச், ரயில்வே கோச், இதுவும் இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து பெல் வந்து பண்ணோம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்னு திருச்சிராப்பள்ளியில் பாய்லர்ஸையும் டர்பனையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. பெல் வந்து எமர்ஜ் இன் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இன் செவரல் ஸ்மால் ஃபார்ம் கேட்ரஸில் வந்து இது வச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஹெவி வெஹிக்கல் ஃபேக்ட்ரி வந்து செட்டப் பண்ணாங்க. எங்கன்னா ஹெவி வெஹிக்கல் செட்டப் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் இன் ஆவடி, அவுட்ஸ்கர்ட் ஆஃப் சென்னையோட இது வெளி. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்ஸ் இன் சென்னை. அசோக் மோட்டார்ஸ் தான் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஹெல்ப் டு ஃபார்ம் ஆட்டோமொபைல் கிளஸ்டர் இன் சென்னையில். ஆவடியில் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1950s டு சப்போர்ட் த ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ். More hydroelectric power project in the state was also initiated to increase the spread of electrification. The government play a major role in all the process. Salem steel plant வந்து செட்டப் பண்ணாங்க in 1973 to produce stainless steel. ஓகேவா, சேலம் ஸ்டீல் பிளான்ட் வாஸ் செட்டப் இன் 1973 to produce stainless steel. இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் தமிழ்நாடு ஓன் இது. ஓகே, இன் 1970 and 80s வந்து செட்டப் ஃபார் எமர்ஜிங் பவர் லூம் வீவிங் கிளஸ்டர் இன் கோயம்புத்தூரில். இது அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆச்சு. காட்டன் நைட்வேர் கிளஸ்டர் இன் திருப்பூர் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங் வந்து கிளஸ்டர் இன் கரூரில். இந்த ஒசூர் வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கேஸாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து லிபரலைசேஷன் ஆகும்போது பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, இதில் வந்து அந்தளவுக்கு இருக்கும். அந்த இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுத்தாங்க, சீப் லேண்டு, டேக்ஸ் கன்செஷன், சப்சிடி. பட் குவாலிட்டியான பவர் வந்து கொடுத்தாங்க. அதனால் வீவர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. லிபரலைசேஷன், கரன்சி டிவாலுவேஷன் ஆல்சோ ஹெல்ப் ஓப்பன் அப் எக்ஸ்போர்ட் மார்க்கெட். திஸ் லீட் டு 2 மேஜர் டெவலப்மெண்ட். இது என்னென்ன பண்ணுச்சுன்னா சுகரு, ஃபெர்டிலைசர், சிமெண்ட், அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஸ்டீல் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பேப்பரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு. அடுத்தது வந்து இந்த ஃபேக்டர்ஸ்னால தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வந்து ஆல் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி லார்ஜ் ஷேர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் எம்ப்ளாய்டு இன் மேனுஃபேக்சரிங். இதுவும் தமிழ்நாடு தான் வந்து. இதில் வந்து பார்த்தோன்னா மேஜர் இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோமொபைல், ஆட்டோ காம்போனன்ட், லைட் அண்ட் ஹெவி இன்ஜினியரிங், மிஷினரி, காட்டன், டெக்ஸ்டைல், ரப்பர், ஃபுட் ப்ராடக்ட்டு, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட், கெமிக்கல், லெதர் அண்ட் லெதர் ப்ராடக்ட்டு. இந்தியா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து 27 கிளஸ்டர் இன் 13 டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பீயிங் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட்டஸ் வெல் டெவலப்டு நெட்வொர்க் அண்ட் ரோட், ரெயில் அண்ட் ஏர், இது எல்லாமே மேஜர் போர்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அசோக் சென்னை பார்த்தோன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்கிறாங்க. லார்ஜ் ஆட்டோ இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னை த ஹோம் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோ அசம்பிளி அண்ட் காம்போனன்ட் மேக்கிங் கம்பெனிக்கு. டொமஸ்டிக் ஃபார்ம்ஸில் யாருன்னா டிவிஎஸ், டிஐ சைக்கிள், அசோக் லேலண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ். போஸ்ட் ரிஃபார்ம் பீரியடில் செவரல் எம்என்சி கம்பெனிஸ் ஃபார்ம்ஸ் லைக் உண்டாய், ஃபார்டு, டைமண்ட் பென்ஸ் அண்ட் ரினால் நிசான்லாம் வந்து ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, ஒசூர் இஸ் அனதர் ஆட்டோ கிளஸ்டர் வித் ஃபார்ம்ஸ் லைக் டிவிஎஸ், அசோக் லேலண்ட், இதெல்லாமே அங்கே. கோயம்புத்தூர் ரீஜன் இஸ் ஆல்சோ டெவலப்ட் இன் ஆட்டோ காம்போனன்ட் கிளஸ்டர்ஸ்.
ஆட்டோ காம் உதிரி பாகங்களோட கிளஸ்டராக இருக்குது. ஒசூரும் பார்த்தோன்னா இப்போ டெவலப் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரக் நாமக்கல் அண்ட் திருச்செங்கோடு பெல்ட் இந்த வெஸ்ட் தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் ட்ரக் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. கரூர் மேஜர் ஹப் வித் மோர் தென் 50 யூனிட்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா the previous employees in big firm silver in body building who come out to set up their units. டெக்ஸ்டைலில் பார்த்தோன்னா தமிழ்நாடு இஸ் த home of the largest textile sector in தமிழ்நாடு. காட்டன் இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் ரொம்ப கொலோனியல் பீரியட்லேயே நல்லா டெவலப் ஆகிருக்கிறதுனால கோயம்புத்தூரை மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க. அட் ப்ரெசென்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பின்னிங் மில்ஸ் மூவ்ட் அரவுண்ட் த கோயம்புத்தூர் சிட்டி. தமிழ்நாடு தான் பிக்கெஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் யார்ன் இந்த கண்ட்ரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர்லூம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஈரோடு அண்ட் சேலம் ரீஜனில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பவர்லூம்ஸ் இருக்குது. திருப்பூர் பார்த்தோன்னா கிளஸ்டர் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூசிங் காட்டன் நைட்வேர். இட் 80% ஆஃப் த கண்ட்ரியோட காட்டன் நைட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இவங்க தான். அண்ட் ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஓவர் தென் 3 lakh people since in 1980. It also a major producer for domestic market. Because of the success of the global market, it seems one of the most dynamic cluster in the South Asia. Global South is ரொம்ப important. While initiating, most firms were run by local enterprises. At present, some of the leading garment exports in India have been set up factory here. அடுத்தது apart from body building, Karur is major center for export of home furnishing like table, cloth, curtains, bed covers and towels. Bhavani and Kumarapalayam major cities of production of carpets both for the domestic and the global market. Apart from such modern clusters, there are also traditional artisan clusters such as Madurai and Kanchipuram are famous for silk and cotton handloom sarees. Okay. Leather and leather good clusters தமிழ்நாடு accounts for 60% of leather tanning capacity in India. 38% of all leather footwear, garments and components. 100 of leather and tanning facilities are located around Velur and nearby towns such as Ranipete, Ambur and Vaniyambadi. Velur city is the top exporter of finished leather goods in country. ரொம்ப important. Chennai is the large number of leather product making units involved in exports. அடுத்தது another cluster of leather processing திண்டுக்கல் and ஈரோடு. லெதர் பார்த்தோன்னா இங்கே மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டராக இருக்குது. ஃபயர் ஒர்க்ஸில் சிவகாசி ஒன்ஸ் ஃபேமஸ் ஃபார் மேட்ச் இண்டஸ்ட்ரி. ஜவஹர்லால் நேரு குட்டி ஜப்பான் சொல்லியிருப்பார். இஸ் நவ் பிகம் த மேஜர் சென்டர் ஃபார் பிரிண்டிங் அண்ட் ஃபயர் ஒர்க். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், மேட்ச் பாக்ஸ் இருந்திருக்கும். மேட்ச் பாக்ஸ் ஃபேக்ட்ரி கொலோனியல் பீரியடில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபயர் ஒர்க்லாம் வந்திருக்கு. Contribution of 90% of Indian firework production, 80% of safety matches இது சொன்னால, and 60% of offset printing solution. The offset printing industry has a high degree of specialization among firms, with several of them undertaking just one operation required for printing. இது எல்லாமே கொலோனியல் பீரியட்லேயே ஆரிஜின் ஆகுது. ப்ரெசென்ட் ஆஃபர் எம்ப்ளாய் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்க்கு இது வேலை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஐடி ஆஃப்டர் 1990 பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் என்ட்ரி ஆச்சு. நோக்கியா, ஃபாக்ஸ்கான், மோட்டரோலா, சோனி எரிக்சன், சாம்சங், டெல் செல்வர் ஆன்சர் டிவைஸ்க்கும் சர்க்கியூட் போர்ட்ஸ் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் யூஸ் ஆச்சு. தே ஹாவ் ஆல் பீன் செட்டப் இன் த சென்னை ரீஜன். ஐடி ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்க்ளூசிவாக டெவலப் ஆகணும்னா டயர் 2 சிட்டிஸ் சச்சஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ஒசூர், சேலம் has been promoted as IT investment designation apart from the சென்னை ரீஜன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கிற கண்ட்ரி போய் ஏன் டெவலப் பண்ணோம், அடுத்தது தான் சுற்றி இருக்க எல்லாமே டெவலப் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க. டு ஃபெசிலேட் திஸ் எல்காட் ஆஸ் எஸ்டாப்ளிஷ்டு எல்காட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஐடி ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் ஜோன். யார் என்னென்னா சென்னை, சோழிங்கநல்லூர், கோயம்புத்தூர், விலாங்குறிச்சி, மதுரை, இளந்தாய்குளம், மதுரை, வடபழஞ்சி, கிண்ணிமங்கலம், திருச்சி, நாவல்பட்டு, திருநெல்வேலி, கங்கை கொண்டம், சேலம், ஜெகிராம்பாளையம்,
ஒசூர், விஸ்வநாதபுரம். எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிசி ஃபேக்டர்ஸ் ஆர் பி டிவைடட் இன்டு 3. இப்போ எஜுகேஷன் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நிறைய, இது வந்து உள்ள ஒன்று, இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒன்று இது மாதிரி நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கோன்ற மாதிரி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் எக்ஸலண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மைனர் ரோட்ஸ் எல்லாமே ரூரல் பார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் வந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆக்டிவ் பாலிசி எஃபர்ட்ஸ், அதெல்லாம் வந்து ப்ரொமோட் ஸ்பெசிஃபிக் செக்டர். ஓகே, ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. சிப்காட் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1971. ப்ரொமோட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் த ஸ்டேட் டு பை செட்டப் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஏப்ரல் 2000 ஃபார் செட்டிங் அப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் கண்ட்ரி டு வியூ ஏசல் ஃப்ரீ என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட். நாங்குநேரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் எ மல்டி ப்ராடக்ட் திருநெல்வேலி. எண்ணூர் வந்து பார்த்தோன்னா தெர்மல் பவர் பிளான்ட் வயலூர். கோயம்புத்தூர் பார்த்தோன்னா ஐடி பார்க். ஒசூர் பார்த்தோன்னா ஆட்டோ இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸு. பெரம்பலூர் வந்து மல்டி ப்ராடக்ட்க்கு. ஆட்டோ சிட்டி வந்து ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட் திருவள்ளூர். இந்தியா சிங்கப்பூர் செஸ் வந்து ஐடி, ஐடிசி, எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர், லாஜிஸ்டிக், வேர்ஹவுஸ் அண்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். பயோ ஃபார்மாட்டிக்கல் செஸ் வந்து கிளினிக்கல் ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷன், பாய்சன் கண்ட்ரோல் சென்டர் ஃபார் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அண்ட் மெடிசன் ரிசர்ச். மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் MEPS special economic zone in Mumbai, the one of the 7 export processing zone in the country set up by the central government. இது வந்து 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. டு ப்ரொமோட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், என்ஹான்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங், கிரியேட் ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த ரீஜியன். MPSோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லொக்கேட்டட் இன் GST ரோடு, தாம்பரம், சென்னை. ஓகே, அடுத்தது வந்து டான்சிட்கோனா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்து ஸ்டேட் ஏஜென்சி ஆஃப் ஸ்டேட் ஏஜென்சி. இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1970 டு ப்ரொமோட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இன் த ஸ்டேட். இட் கிவ் சப்சிடிஸ் அண்ட் ப்ரொவைட் டெக்னாலஜிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார் நியூ ஃபார்ம் இன் த ஸ்மால் ஸ்கேல் செக்டரில். டிட்கோ வந்து another government agency. டிட்கோன்றது another government agency promote industry in state and established industrial estate. TIIC தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் வந்து எப்போ டெவலப் ஆச்சுன்னா ப்ரொவைட் லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் போத் செட்டிங் அப் நியூ யூனிட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் யூனிட். டான்சி வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் 1965 supposed to be first industrial corporation operating in the domain for small enterprises. இண்டஸ்ட்ரியலைசேஷனோட இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னா, through Tamil Nadu has emerged as an highly industrial state in country. State facing issues. இது என்ன சொல்கிறாங்கன்னா, கெமிக்கல், டெக்ஸ்டைல், லெதர் அண்ட் கிளஸ்டர் டென் டு ஜென்ரேட் லாட் ஆஃப் பொல்யூஷனை வந்து இது பண்ணுது, மனுஷனுக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. வாட்டர் பாடியை எஃபெக்ட் பண்ணுது, அக்ரிகல்ச்சர் லைண்டை வந்து கம்மி பண்ணுது. ரெண்டாவது பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால வந்து அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை கம்மி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் 16th January 2016 இது பண்ணாங்க. ப்ரைமரி அப்ஜெக்டிவ் பார்த்தோன்னா ப்ரொமோட் ஆஃப் ஸ்டார்ட் அப், ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெல்த் கிரியேஷன். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் லான்ச் பண்ணது வந்து 5th April 2016. இது என்ன சொன்னால் லோன் கொடுக்குறாங்க 10 lakhs to 1 crore to one SC or STக்கு borrower and one more per bank branch for setting up a greenfield enterprises. Stand up India, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கணும். என்டர்பிரினர்னா இஸ் த இன்னோவேட்டர் ஆஃப் நியூ ஐடியா அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ். இ போசஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்,
strong team building ability, and essential leadership quality to manage business. Entrepreneurship is the process of action of the entrepreneur who undertake establish his enterprise ability to create and build something. இவரே பார்த்தனா இது வந்து இம்பார்ட்டன்ட். என்டர்ப்ரனர்னால் வந்து ஒரு இனோவேட்டிவோ ஒரு விஷயத்தையோ ஒரு ஐடியாவையோ ஒரு பிஸ்னஸை பண்ணுறவர் தான் வந்து என்டர்ப்ரனர் சொல்லுவாங்க. போசஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், அவருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும், ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டி இருக்கணும், எசென்ஷியல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாமே அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர்ப்ரனர்ஷிப்னா இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் என்டர்ப்ரனர் whose undertake to establish his enterprises is the ability to create and build something. They promote development of industries and help to remove regional disparities by industrializing rural and backward area. They help the country to increase the GDP and per capita income. They promote capital formation by mobilizing the idle saving of citizens and country's export trade. Entrepreneurs provide large-scale employment to artisan, technical, qualified person and professional and try to maximize profit by innovation. They enable the people to avail better quality goods at lower price, which result in the improvement of the standard of living. Thank you, friends.